ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபி vlogs. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இது வந்துட்டு ரெண்டாவது அன்பாக்சிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக். என்ன ஒயர்லெஸ் மைக்குன்ட்டு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது லேட்டாக வந்துச்சு, 8 o'clock வந்துச்சு. ஸோ பேக்கேஜிங் இருக்குது. ஸோ அப்படியே நான் நைட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகாமல் நான் ரெக்கார்டிங் பண்ணணும். நைட்டில் லைட் வேறு கொஞ்சம் டிம்மாக வச்சுன்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிதா இல்லைங்களான்னு தெரில. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். மைக் இது பாக்ஸ் எடுத்துட்டுக்கிறேன். ஃபுல்லாக பாக்ஸ் எடுத்துட்டுக்கிறேன். வாவ், பவுச்சோட தராங்க. லேவலல் வயருன்னு சொல்கிறாங்க. மைக்குக்கு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த காலரில் இந்த ஒயர் கூட நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கின்னு பேசலாம். ஸோ இந்த ஒயரு 2 கொடுத்துருக்காங்க. மைக்கு 2 மைக்கு, 1 ரிசீவர். ஸோ 2 மைக்குக்கு நம்ம சப்போஸ் எதனா இன்டர்வியூ எடுக்கிறோம், இல்லை 2 பேர் பேசுகிறோன்னா அப்போது நம்ம வந்துட்டு இந்த 2 ஒயர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஒயர் தனியாக, 3 ஒயர் 3 சி கேபிள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. காற்று வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுற மேலே அந்த பஃப் மைக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. சைடில் வைக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க. 2 மைக்குனால 2 கொடுத்துருக்காங்க. கிளிப்பு வந்துட்டு நம்ம இங்கே காலரில் போட்டுக்கலாம். கிளிப்பு ஓகேங்களா. 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் போட்டுக்கலாம். இல்லை ஒருத்தர் பேசுகிறது இருந்தால், நான் பேசுகிறது இருந்தால் நான் இந்த காலரில் போட்டுக்கலாம். அதே இது புக் மேனுவல், அப்புறமா செட்டப் எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். நல்லது. எல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பட் நம்ம செட்டப் பண்ணிங்கன்னா பார்த்து பண்ணிங்கன்னா நல்லது. தெரிஞ்சுக்கணும். ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா எல்லோரும் நல்லது. 2 ஸ்டிக்கர் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் இது ஓகே, சைடில் வச்சிடலாம். 1 ஸ்மார்ட் ஃபோனுக்கு, 1 கேமராவுக்கு, 2 ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணதுக்கு. ஸோ ஃபோன் டு ரிசீவர், கேமரா டு ரிசீவர். அது எந்த கேமரா, டிஎஸ்எல்ஆர், மிரர்லெஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. பவுச் உங்களுக்கு தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லாயிருக்கு. இது கேரி பண்ணலாம். இதில் வச்சு நம்ம கேரி பண்ணலாம். ஸோ மைக்குக்கு நல்லா பவுச் இது. தேங்க்ஸ் போயா. ஸோ ஃபைனலாக நம்ம மைக்கு வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஃபைனல் டச். ரிசீவர், மைக் 2 மைக். ஸோ இது வந்துட்டு இங்கே பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். மைக் இன்னும் கனெக்ட் பண்ணல, எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கைஸ், இதில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டில் தான் வச்சுருக்கேன். என் கேமராவில் காட்டுது. சிக்னல் லெவல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. ரொம்ப நல்லாவே மூவ் ஆகுது. ஸோ கைஸ், ஃபைனலாக ரிசீவரை செட் பண்ணிட்டேன். மைக்கும் செட் பண்ணிட்டேன். 2த்துலையுமே ஃப்ரீக்குவென்சி செட் பண்ணிட்டேன். 6 இருக்குது. 1 மட்டும் சார்ஜ் இல்லை. இந்த சார்ஜ் போட்டு நான் செக் பண்ணணும். கண்டிப்பாக இது செக் பண்ணணும். அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது சார்ஜ் இல்லைன்னால இன்னொன்று வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஸோ சார்ஜ் இருந்துச்சு, ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இங்கே காட்டுது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என் வாய்ஸ் இப்போ கிளியராக உங்களுக்கு கேட்கும். இதோட ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் பட்டன் ஆன் ஆகும். அப்புறமா ஃப்ரீக்வென்சி வந்துட்டு மைனஸ் கம்மி வைக்கணும் இல்லை அதிகமாக வைக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இங்கே மைக்கு இங்கே மைக் இருக்குது பாருங்கள், இதுதான் மைக். ஓகேங்களா? இந்த மைக் வந்துட்டு 360 டிகிரி ஆடியோ வந்துட்டு கேப்சர் ஆகும். ஸோ நம்ம இப்படி வச்சுன்னு பேசுகிறது தேவையில்லை. நம்ம இப்படி ஹோல்டு பண்ணணும். யாரானா ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம கேட்குற கேள்விக்கு யாரானா ஆன்சர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்படி மைக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தேவையில்லை. அவங்கக்கிட்ட ஒரு மைக் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு மைக் இருக்கும். இந்த மைக் வந்துட்டு 360 டிகிரி, இந்த சரௌண்டிங் 360 டிகிரியில் எப்படி வேணாலும் ஆடியோ கேப்சர் ஆகும். ஸோ நான் சப்போஸ் வந்துட்டு இந்த மைக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த மைக்கு நான் வந்துட்டு இது கனெக்ட் பண்ணி நான் இங்கே கிளிப்பில் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்துட்டு பெருசாக தெரியுது, இது நான் வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மீன்ஸ் இது வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் பாக்கெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை வந்துட்டு நான் காலரில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் சின்னதாக. அப்போது கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இது டைரெக்ட் காம்படிஷன் ஃபார் ரோடு மைக். நான் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் vlog. ஸோ நான் இர்ஃபான் வியூ பிரதரை பார்த்து நான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஸ்பயர் ஆகி நான் vlogs எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ரோட் மைக் யூஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் ரோட் மைக் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதோட ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த ரோட் மைக் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. 30K to 40K வருது. 30K இருக்குது கைஸ். இப்போ நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணேன், 30K இருக்குது. பட் நான் 30K ஆஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்துட்டு மைக்குக்கு ஆஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு ஸ்டில் மைக் வேணும், நான் வந்துட்டு இன்னும் நல்லா கண்டென்ட் கொடுக்கணும், ஆடியோ வந்துட்டு என்னோடய ஆடியோ வந்துட்டு கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு யாரானா 10 to 12,000 15,000 அப்படி ஆஃபர் பண்ணுற மாதிரி யாரானா இருந்தீங்கன்னா, உங்களால் முடியும்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக இது போகலாம். பட் இப்போது ஆஃபர் இருக்கிறதுனால இன்னும் கம்மிக்கே கிடைக்குது. நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ரைஸ் போடுறான், அந்த வெளியே ஆஃபர் ப்ரைஸு, அந்த ஆஃபர் ப்ரைஸை அமேசான் விற்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்குள்ளே அந்த ஐட்டம்குள்ளே போனால் அந்த ஐட்டம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரைஸ் செக் பண்ணால் வேறு ப்ரைஸ் காட்டுது. ஸோ அவன் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸு அமேசான் விற்கிறாங்க. பட் அவன் விற்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரைஸ்க்கு விற்கிறான், கொஞ்சம் அதிகமாகவே விற்கிறான். ஸோ அந்த ஆஃபருக்கு வந்துட்டு அவன் கொடுக்கல ஃப்ளிப்கார்ட்டு, ஸோ அமேசானில் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம், சேல்ஸுக்கு போயிட்டோம் நம்ம. ஸோ மைக்குக்கு வரலாம். மைக் வந்துட்டு இது 100 meters தூரம் போனால் கூட உங்கள் வாய்ஸ் க்ளீனாக கேப்சர் ஆகுது. உங்கள் ஆடியோ வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக குவாலிட்டி கொடுக்குது. அந்த 100 meters தூரத்தில் கூட நான் நிறைய வீடியோஸ் செக் பண்ணேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நான் கூட யூடியூப் பார்த்து தான் நிறைய இது வாங்குவேன். என்ன ஒரு இது இருந்தாலும் ஒரு 4-5 வீடியோஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் ஏதோ ஒரு ஐட்டம் இருந்தாலும் நான் வாங்குவேன். ஸோ எனக்கு இதில் பிடிச்சிருந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 meters தூரம் நின்று நம்ம பேசினா கூட இந்த மைக்கில் கேப்சர் ஆகுது பாருங்கள், சூப்பராக. அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்து. 100 meters தூரம் போய் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். கைஸ், அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் டெஸ்ட் பண்ணதுக்கு மைக்கு. பாருங்கள், நான் இப்போ 100 meters தூரம் போகிறேன். ரோடு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்துட்டு சொல்லுவான் வாய்ஸ் எங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல சொல்லுவான். ஸோ அவ்வளோ தூரம் ரேஞ்ச் கவர் ஆகுதுன்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஹெட்செட் கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கான், அது கேட்குது. ஆல்ரெடி ரிசீவர் போட்டிருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு நான் பேசுகிறது அவனுக்கு கேட்டுட்ருக்கு. அதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் பின்னாடி, எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்கலாம். அவ்வளோ தூரம் வாய்ஸ் கிளியராக கேட்குதா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபீல்டில். போயா மைக்கு
சூப்பராக இருக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் நைட்டு நான் பேசும்போது உங்களுக்கு கேட்டிருக்கோம். இப்போ நான் ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய காற்றடிக்குது. ஸோ இந்த விண்ட்ஷீல்டு பஃப் போட்டிருக்கேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய டிஸ்டன்ஸ் ஒரு 30 மீட்டர்ஸ் தூரம் வந்திருக்கேன். அவருக்கு இன்னும் நல்லாவே கேட்குதுன்னு சொல்கிறாரு. சூப்பராக. ஆக்சுவலி நைட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் மைக்கில் பேசிகிட்டு இருந்தேன். இது செகண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஏன்னா சார்ஜ் இருந்தில்ல. ஸோ இது சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தேன். இது டைரெக்டாக ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் இருக்கேன் கைஸ். இதை விட நம்மளுக்கு கிளாரிட்டி வேணுமா? இன்னும் அதிகமாக 30,000 to 40,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம காஸ்ட்லியான மைக் வாங்கணுன்ட்டு அவசியமே இல்லை. இதுலேயே எவ்வளோ சூப்பர் கிளாரிட்டி கிடைக்குது. என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் இதுக்கு போகலாம் தாராளமாக. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்ப தூரமே இருக்கேன். எனக்கு ரொம்ப தூரமாக தெரிகிறாரு. அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கைஸ். எனக்கு ரொம்ப தூரமாக தெரிகிறாரு. இவ்வளோ தூரம் மைக்கு ரேஞ்ச் கவர் ஆகுதுன்னா நானே ஷாக் ஆகிறேன். ஷார்ட் மூவிஸ் எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னும் பயங்கரமாக. இதில் கிம்பல் இருந்துச்சுன்னா நல்லா ஷார்ட் மூவிஸ் எடுக்கலாம். நம்ம மைக்கை வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஷார்ட் மூவிஸ் எடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. போயா வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரோடை கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டு. ஸோ பாருங்கள் இவ்வளோ தூரம் கைஸ். சீரியஸாக நான் அங்கே கேமராவில் தெரிகிறேண்ணா ப்ரோ, தெரிகிறேண்ணா கேமராவில் பிரஜு. தெரிகிறேண்ணா நான் கேட்குறேன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். நான் அவ்வளோ தூரம் கேமராவில் தெரியுவேண்ணான்ட்டு. ஒருவேளை அவர் ஜூம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜூம் பண்ணுறாருன்றாரு. ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி. நான் எவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு காட்டிவிடுங்க அவங்களுக்கு. அவர் பிரேக்காகவும் தெரில. கை தூக்கிட்டார். இங்கே தான் பிரேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மொபைல் தெரிஞ்சு உங்களுக்கு காட்டினேன்னா இப்போ நான் வந்துட்டு லேவியர் மைக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதில் எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு செக் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பஃப் எடுத்துட்டேன். இப்போ கேட்குதா ப்ரோ? கேட்குதா? ஓகே. இது ஆக்சுவலி டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு வெளியே இருக்கணும். ஸோ நான் வெளியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் பேண்ட்டுக்கு. ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வெளியே இருந்தால் தான் கேட்கும். நான் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இது ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறேன். இங்கேருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மைக்கு லேவியர் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். காலருக்கு டவுன்வர்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயே இன்னும் நல்லா கேட்குதுன்னு சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் பேர் பிரஜுவல். எனக்கு கேமரா ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தார். ரொம்பவே தேங்க்யூ ப்ரோ. அவர் கேட்டுன்னு இருப்பார். ஸோ கைஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபஸ்ட்டு மைக் டெஸ்ட் ஆன் தி ஃபீல்ட். இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. யாரெல்லாம் பிகினர்ஸ் இருக்கிறீங்களோ இதெல்லாம் ரொம்ப டாப் ஹை லெவல் மைக்குன்னு சொல்லலாம். இப்போது பைக்கில் ஹை மாடல் பேஸ் மாடல்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இது ரொம்ப ஹை மாடல்னு சொல்லலாம் போயா மைக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் கிட்ட போயிட்டே இருக்கேன் அப்படியே. ஸோ கேமராவில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு பார்த்துருப்பீங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது செகண்ட் டிரான்ஸ்மிட்டர் மைக்கில் பேசிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் கூட நான் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணோம். அது ஒரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வாங்கின பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லது. அப்புறமா போக போக இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஆன்லைனில். கரெக்ட் தானே ப்ரோ? ஸோ கைஸ், ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், என் வாய்ஸ் க்ளீனாக கேட்குது. ஸோ இதை விட நல்லா மைக் உங்களுக்கு கிடைக்காது லோ பட்ஜெட்டுக்கு. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். பட் இது வெர்ஷன் 2 S2. இது உங்களுக்கு மாடல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தாராளமாக போங்க கைஸ். டிரான்ஸ்மிட்டர் 2 டிரான்ஸ்மிட்டர் 1 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப நல்லாவே கவர் ஆச்சு. சூப்பராக ஒர்க் ஆச்சு.
ஐ எம் ஹாப்பி வித் மைக். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். See you in another video. Bye.